தேவனை மகிமைப்படுத்துவதை அந்த தேவனே விரும்புகிறார். ஆனா உங்களுக்கு தெரியல, நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க இல்ல எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டு நல்லா இருக்கு, இல்ல அது பிறகு தொடர்ந்து கிடைக்குமான கிடைக்காமலே போயிடும். அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாம இருக்க காரணம் இந்த ஒண்ணுதான். ஏன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதே கிடையாது. எங்க ஒண்ணு இல்லாம போ. அந்த நன்றி செலுத்தும் போது, ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கிருபை பெருகுங்கிறது. மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு கிருபை ரொம்ப முக்கியம். தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை விரும்புகிறார். இந்த உதடுகள், இந்த நாக்கு, இந்த வாய் எதுக்கு தந்திருக்கிறாரு? அடுத்தவங்களை வாய்க்கு வந்து பேசுறதுக்காக இல்ல, தேவனை துதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துறதுக்கு. நாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கோம்? அடுத்தவங்க நாசமா போறதுக்காகவா? இல்ல, தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக, அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக, அவருக்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஸ்தோத்திரம் செலுத்துத அவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு காரியம் இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திறப்பி நான் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். எப்படி சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்க, வேதனைக்குள்ள இருக்கிறாங்க, நெருக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க, கடன் பாரத்துக்குள்ள இருக்கிறாங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெறாம இருக்கிறாங்க, சாபத்துக்குள்ள இருக்கிறாங்க, ஒட்டுமொத்தம் வாழ்க்கை ரொம்ப துக்கமான ஒரு நிலைமையில் இருக்கு. இதுல இருந்து நான் உங்களை விடுவிப்பேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். எப்படி சந்தோஷமாக அவங்க வாழ்வாங்க, சமாதானமா இருப்பாங்க. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க, கடைசி வாசித்தது. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். பாருங்க, அவைகளில் இருந்து, அந்த பட்டணத்திலிருந்து, அங்குள்ளதான ஜனங்களிடத்தில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடலும் பாடலும் துதியின் சத்தமும் புறப்படும். எதை ஆண்டவர் விரும்புறாரு? உன் சிறையிருப்புக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை இருக்கு, நான் இறங்கி உன்னை விடுவிக்கிறேன். உன் வாழ்க்கை ஃபுல்லாவது பாரமும் கஷ்டமும் துன்பமும் நெருக்கமும் சோதனையும் வேதனையுமா இருக்கு, நான் எல்லாவற்றையும் விடுவிக்கிறேன். அங்க இருந்து என்ன புறப்படணுமா? உங்களுக்குள்ள இருந்து என்ன புறப்படணுமா? உங்க குடும்பத்திலிருந்து என்ன புறப்படணுமா? குடும்பத்தில் ஒவ்வொரு வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படணுமா? துதியின் சத்தம், ஸ்தோத்திரம் வருதா? மன நிறைவில்லாத ஜந்துக்கள் நம்ம எல்லாம் யாரு? மன நிறைவு இல்லாத மிருகங்கள், மன நிறைவு இல்லாத பேதைகள், அறிவில்லாத மனுஷ ரூபத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள். நமக்கு எவ்வளவுதான் கிடைச்சாலும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே அடுத்து என்ன செய்வோம்? ஆண்டவர் தந்திருக்கெல்லாம் நன்றி, ஸ்தோத்திரம். ஆனா இனி அது அந்த காரியம் நடக்கணும், ஆண்டவர் இந்த காரியம் நடக்கணும், பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கணும், அதுல அந்த காரியம். அதாவது ஒரு காரியம் கிடைச்சி அனுபவிச்சிருப்போம், அதுக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோட ஸ்தோத்திரம் சொல்றது குறைஞ்சிரும். உடனே என்ன, ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்லுவோம் கடமைக்குன்னு இருக்கும். அடுத்த பெட்டிஷன், விண்ணப்பம், மன்றாட்டு, 9 அடுத்து வந்துடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, ஒரு நிறைவில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, போதுங்கிற மனநிறை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அங்க இருந்து என்ன புறப்படணுமா? ஸ்தோத்திரம் புறப்படணும். அங்கிருந்து என்ன புறப்படணுமா? துதி புறப்படணும். அங்கிருந்து என்ன புறப்படணுமா? அவரை துதிக்கக்கூடிய பாடல்கள் புறப்படணுமா? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்க யோசிங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப பார்த்தா விசுவாசிகளுக்கு, தேவனுடைய நன்மைகளை பெறக்கூடிய ஜனங்களுக்கு அந்த நன்றி உணர்வே கிடையாது, சலிச்சு போயிட்டு. பழக பழக பாலும் புளிக்கும் சொல்றது போல ஆண்டு நன்மைகளை பெற்று 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 அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களை பாருங்க. அப்ப ஆண்டவருடைய பார்வையில் நீங்க எவ்வளவு பெரிய குற்றவாளிகளா இருக்கிறீங்க, நீங்களே பாருங்க.